சென்னை மாநகராட்சியின் இந்த ஆண்டிற்கான இறுதி மாமன்ற கூட்டத்தில் மொத்தமாக 91 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ரிப்பன் மாளிகையில் மேயர் பிரியா தலைமையில் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. அதில் சென்னை கடற்கரை பகுதிகளில் சவாரிக்கு பயன்படுத்தப்படும் குதிரைகளுக்கு 3 இடங்களில் தொழுவங்கள் அமைக்கப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒழுங்கற்ற முறையில் மற்றும் அனுமதி பெறாமல் இன்டர்நெட் நிறுவனங்களால் நிறுவப்பட்டுள்ள கம்பங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னையில் திருநோய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த நாள் ஒன்றுக்கு 20 கருத்தடை அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ள 5 புதிய நாய் இன கட்டுப்பாட்டு மையங்கள் அமைத்திட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் தற்காலிக மழலையர் ஆசிரியர்கள் மற்றும் தற்காலிக ஆயாக்களுக்கும் மாத ஊதியம் உயர்த்தி வழங்குவது உள்ளிட்ட இந்த ஆண்டிற்கான இறுதி மாமன்ற கூட்டத்தில் மொத்தமாக 91 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் ஆணையர் குமரகுருபரன் மீது மாமன்ற உறுப்பினர்கள் புகார் தெரிவித்தனர். வார்டு பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மாநகராட்சி ஆணையரை சந்திக்க அவரது அறைக்கு சென்றபோது கெட் அவுட், டோன்ட் வேஸ்ட் மை டைம் என கூறி எங்களை மாநகராட்சி ஆணையர் அவமானப்படுத்தியதாக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினார். அதற்கு பதிலளித்த மேயர் பிரியா, பணிச்சூழல் காரணமாக ஆணையர் அவ்வாறு தெரிவித்திருப்பார், இனிவரும் காலங்களில் இதுபோன்று நிகழாது என விளக்கம் அளித்தார். அதற்கு பதில் பேசிய மாமன்ற உறுப்பினர் பிரியதர்ஷினி, எவ்வளவு பணிச்சூழல் இருந்தாலும் கவுன்சிலர்களை மரியாதையாக நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை என தெரிவித்தார். மாமன்ற உறுப்பினர்கள் புகாருக்கு மேயர் பிரியா விளக்கமளித்த நிலையில் ஆணையாளர் குமரகுருபரன் பதிலளிக்காமல் அமர்ந்திருந்தார். கோவை மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்களின் போராட்டம் காரணமாக பரபரப்பு நிலவியது. வெள்ளலூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை லாரிப்பேட்டை மற்றும் காய்கறி மார்க்கெட்டாக மாற்றுவது என கோவை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு அதிமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து மேயர் இருக்கை முன்பாக தரையில் அமர்ந்து முழக்கம் எழுப்பினர். திட்டமிட்டபடி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமாகவே செயல்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தனர். திமுக அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கூச்சல் குழப்பம் நிலவியது. பின்னர் வெளிநடப்பு செய்த அதிமுக கவுன்சிலர்கள் மாநகராட்சி கூட்ட அரங்கின் வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.